காய்ஸ் இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருதி சுற்றோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இதயத்தில் எப்படி பிளட்ஸ் வந்து போகுது அந்த சர்க்குலேஷனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு வந்துட்டு இதயத்தில் பார்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன பாகம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இங்கே இந்த ப்ளூ கலரில் காட்டுறது வந்து நாளம், இந்த ரெட் கலரில் காட்டுறது வந்து நாடி. நாளம் தான் கொண்டு வரும், இங்கேருந்து இது கொண்டு போகும் பிளட்ஸ். ஓகே தானே? ஓகே, இப்போ பார்க்கலாம் என்னென்னா இது வந்து இதாகி இது வந்து உடம்போட மேல் பகுதியிலேருந்து வருது, இது உடம்புல இருக்கிற கீழ்ப்பகுதியிலேருந்து வருது. என்னத்தை கொண்டு வருதுன்னு பார்த்தோம்னா இது வந்து இப்போ நம்ம இந்த சிவப்பால் வந்து பிளட்ஸ் அனுப்பிடிப்போம், நல்ல ஒரிஜினல், அதாவது எப்படி சொல்கிறது, ஆக்சிஜன் இருக்கிற ஆக்சிஜேற்றப்பட்ட பிளட்டை வந்து அனுப்பிடிப்போம். அதெல்லாம் பாவிச்சு முடிய அதில் கழிவுலாம் இருந்தாங்க, அந்த கழிவுலாம் வந்து பின்பக்கத்தால் இதுவும் மேற்பக்கத்தால் இதுவும் கொண்டு வரும். அதனால் இந்த நாளத்துக்கு பேர் மேற்பக்க பெருநாளம், இது வந்து கீழ்ப்பக்க பெருநாளம். சரிதானே? மேற்பக்க பெருநாளம், கீழ்ப்பக்க பெருநாளம். இப்போ தலையிலேருந்து தலைன்னு வைப்போமே, மேலே தலையிலேருந்து பாவிச்ச பிளட்டெல்லாம் வந்து இது எடுத்து வந்து இங்கே திறக்கும். அதே மாதிரி கீழே நம்ம கை கால் எல்லாத்துலேருந்து இந்த பாவிச்ச பிளட்டை வந்துட்டு இதிலேருந்து கொண்டு வரது தான் இது வந்து கீழ்ப்பக்க அல்லது பிற்பக்க பெருநாளம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளால் வந்து இந்த அறையில் தான் திறக்கும். முதல் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இதயத்துக்கு மொத்தம் எத்தனை அறை இருக்குன்னா 4 அறைகள். 1 2 3 4 அறைகள் இருக்குது. சரிதானே? இது கொஞ்சம் உங்களுக்கு விரிவான படம் பண்ணுறபடியாக சிலது உங்களுக்கு தேவை. இப்போதைக்கு நான் நீங்கள் கிரேட் 11 இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். ஓகே, இப்போ பார்க்கலாம். மேலே இருக்கிற ரெண்டும் வந்து சோனை அறைகள்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற ரெண்டும் வந்து இதய அறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதில் வந்துட்டு இப்போ நமக்கு இது ரைட் ஹேண்ட் அப்படின்னா இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் புக்கில் பார்த்தோம்னா. அப்போ இது வந்து வலது சோனை அறை. அப்போ இது என்னவாக இருக்கும்? இடது சோனை அறையாக இருக்கும். கீழே இருக்கிற ரெண்டும் இதய அறை அப்படின்னு சொல்லிட்டேன். நமக்கு தெரியும் வலது இங்கே இருக்குன்னா இது வந்து வலது இடையவரை, இது வந்து இடது இதயவரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானே? இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இது வந்து என்ன நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ மேற்பக்க பெருநாளத்துலேருந்து குருதி இங்கே வருது. அதாவது இதில் வந்து ஆக்சிஜன் குறைவாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்கும். இங்கே வருது வந்து இந்த அறையில் திறந்து இந்த இருக்குது. இந்த 2 வேல்வுக்கும் பேர் என்ன தெரியுமா? இது ரெண்டும் வலது பக்கத்தில் இருக்கிறது. வலது பக்கத்தில் இருக்கிறதுக்கு என்ன பேர்? என்ன வேல்வு இது? வலது சோனை அறையும் வலது இதய வரைக்கும் நடுவில் இருக்கிறது முக்கூர் வேல்வு. இந்த முக்கூர் வேல்வு வந்து திறந்தோடனே இங்கே வந்து குருதி நிரம்பினோடனே இங்கே வரும் பிளட். இங்கே வந்தோடனே இது மூடி அப்படியே இந்த அறைக்கு இப்படி வந்து இதுக்குள்ளால் வந்து இப்படியே போகும். இங்கே வாழ் திறந்து இது வந்து இப்போ எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படி எங்கே போகும்? சுவாசப்பைக்கு போகும், அதாவது நுரையீரலுக்கு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போய் அப்படியே சுவாசப்பைக்கு போயிட்டு அங்கே சுவாசப்பையில் இருந்துட்டு ஆக்சிஜனை வாங்கிட்டு அங்கே வெளிச்சுவாசத்தில் கார்பன் டை ஆக்சைடு அழுப்பிட்டு அப்படியே இங்கே வந்து இங்கே இருக்குது, இங்கே போக்குள்ள ப்ளூவில் போயிட்டு அப்படியே வரக்குள்ள ரெட்டில் வந்து ஜாயின் ஆகும். யூஸ்வலாக இந்த வேலையை வந்துட்டு நாடி தான் பார்க்குறது, இங்கே வந்துட்டு நாளம் தான் செய்யுது. இதை அதுக்கு மட்டும் இப்படி வந்துட்டு இங்கே நாடி வந்து, அதாவது இந்த சுவாசப்பை நாடிகள் வந்து இங்கே வருது. இது சுவாசப்பை பெருநாடி, இது நாடி என்றபடியாக இது என்ன இருக்கும்? நாளம். சுவாசப்பை நாளமாக இங்கே வந்துட்டு கனெக்ட் ஆகுது. ஓகே, இது வந்துட்டு என்ன அறை? இது இடது சோனை அறை. இங்கே வந்துட்டு இது திறந்தோடனே இது பிளட் ஃபுல்லானோடனே இங்கே வந்து இன்னொரு வேல்வு இருக்குது. இது என்ன வேல்வு? இடது சோனை அறை, இடது இதய வரை பிரிக்கிற வேல்வு இருகூர் வேல்வு. ஈனாடி ஞாபகம் வச்சிங்கன்னா இது 2 உங்களுக்கு விளங்கும். இருகூர் வேல்வு. அப்போ இது திறந்தோடனே இங்கே பிளட் ஃபுல்லாகி இப்போ இங்கேருந்து இங்கே அனுப்பு. அதே சமயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே பிளட் வரக்குள்ள இங்கே ஒன்றும் இல்லைன்னு இல்லை, இது வந்துருக்கிற அதே நேரம் அடுத்த பிளட் இங்கே வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், அது சர்க்குலேஷன் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு 1 பை சொல்லித்தரேன். இப்போ இடது சோனை அறையில் வந்துட்டு பிளட் வந்தோடனே அப்படியே இடது இதய வரைக்கு அனுப்பி இங்கேருந்து தொகுதி பெருநாடிக்கு அனுப்பும். இதுதான் நமக்கு அதிகம் பயன்படுத்தி எல்லா அப்படியே உடம்பு ஃபுல்லாக அனுப்பும். இது வந்து மேல் பக்கத்துக்கு போகும், இது அப்படியே கீழே வரும், கை கால்களுக்கு அப்படியே போகும். இது விளங்கிட்டானே? இதெல்லாம் இதில் கடைசியாக இங்கே வந்து இப்போ சுவாசப்பையிலேருந்து இங்கே வருது தானே இந்த பிளட்டில் வந்துட்டு ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், ஆக்சிஜேற்றப்பட்ட பிளட்டாக இருக்கும். சரிதானே?
ஏன் சொல்லுங்க இங்கே வந்து கழிவெல்லாம் வந்துட்டு சுவாசப்பையில் வெளியே அகற்றிட்டு அப்படியே இங்கே வந்து நல்ல பிளட்டாக வருது. அப்போ இங்கே வர கழிவெல்லாம் வந்து இப்படி சுற்றி அடிச்சுட்டு இப்படியே போகுது அது. ஓகே, லாஸ்ட்டாக இருக்க சொல்கிறேன் பாருங்கள். பிளட் வந்து இப்படி தான் ஹார்ட்டுக்குள்ளே சர்க்குலேஷன் ஆகுது. எப்படி இங்கே இருந்து பிளட் வந்துட்டு அப்படி இதால் வந்து இப்படியே வந்து இப்படி போய் அப்படியே சுவாசப்பைக்கு போயிட்டு சுவாசப்பை நாளங்கள் திரும்பி வந்து இப்படியே போகும். இதுக்குள்ளால அரை மதி பால் திறந்து இப்படி போய் இப்படியும் போகும், இப்படிலாம் போகும். இவ்வளோதான் காய்ஸ். மறக்காமல் உங்களோட எக்ஸாம்லாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.